வணக்கம் உறவுகளே! பன்னீர் கிரேவி செய்வது எப்படிங்கிறத பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பன்னீர் வந்து ப்ரமோட் வீடியோ கிடையாது. நான் வந்து வாங்குனது சும்மா ஒரு பன்னீர் கிரேவி வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பன்னீர் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், மிளகா, தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சாச்சு கட் பண்ணி. பாருங்க தேங்காய் இதுவெல்லாம் அரைச்சு வச்சிருக்கு. இதுக்கு தேவையான தேங்காய், கடலைப்பருப்பு அரைச்சு ஊற்றுங்க. உங்களுக்கு எந்த மசாலா பொடி விருப்பமோ அந்த மசாலா பொடி கிரேவிக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. மொளகாச்சி பொடியோ, ஆச்சி பொடியோ இல்லை வீட்டில் நீங்களே ஓனா வந்து ரெடி பண்ண பொடியோ, மசாலா ஐட்ட பொடியோ நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. கடாயில் வந்து இந்த மாதிரி சட்டியை வச்சு அது நல்லா சூடான உடனே அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு போடுங்க. இந்த இது வந்து கிரேவி வந்து எல்லா இது குழம்புகளும் எல்லாம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்டுக்கலாங்க. அது மெயினா வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ தாளிக்க இது போட்டாச்சு. வெங்காயம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா இதான உடனே அதுக்கப்புறம் வந்து ஒரு தாளிப்பு போட்டுருங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு தாளிப்பு போட்டுருங்க. அதில் வந்து இப்போ வந்து கறி மசாலா பட்டையை வந்து பொன்னிறமா வறுக்கணும். அதிக ஃப்ளேம் வச்சுட்டீங்க அப்படின்னா கறியிருங்க. இப்போ கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. ஒரு தாளிப்பு போட்டாச்சு. இந்த இது கொஞ்சம் வெந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனது வரைக்கும் வந்து போக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வேணும் உங்களுக்கு காரம் வந்து மிளகா போடணும்னா போட்டுக்கோங்க. இல்லை காரமாக தெரியும் அப்படின்னா மிளகா போடாமையும் விட்டுருங்க. இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை சேருங்க. வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு பொன்னிறமாக வதக்கத்தாங்க செய்யணும். ஏன்னா வெங்காயம் மட்டும்தான் போட்டு வதக்கணும். தக்காளி கூடயே போட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியும். அதே இது வெங்காயத்தை முதல்ல வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்க்குறீங்க அப்படிங்கன்னா நல்லா அது ஒரு டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இல்லை அப்படின்னா வந்து வெங்காயம் நரிச்சு நரிச்சுன்னு தெரியும் முதலே தக்காளி கூட சேர்த்துட்டா. இப்போ இதை வந்து கண்ணாடி பதத்துக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் தக்காளியை வந்து சேர்க்கணும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துருச்சு நினைக்கிறேன். தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி சேர்த்தாலும் சரி, இல்லை இப்படியே சேர்த்துக்கிட்டாலும் சரி. அரைச்சி சேர்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அரைக்காமல் இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா இது ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. கிண்டி போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தா கொஞ்சம் இப்படி நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா ஐட்டங்கள் எல்லாம் சேர்த்து பட்டரையும் சேர்த்துருங்க. பன்னீரை சேர்த்துருங்க. பன்னீரை சேர்த்து நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்துருங்க. இப்போ வந்து பன்னீர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட மேலே வந்து லேசாக பிச்சு தூவி விட்டீங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் சின்னவங்க வந்து பெரியவங்களும் வந்து இந்த கிரேவி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ கிரேவி ரெடி. இப்போ இதில் வந்து ஸ்லேஸாக வச்சுருக்கிற அந்த சீஸை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லை வேண்டாம் எனக்கு சீஸ் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க போட வேணாங்க. பன்னீர் கிரேவி செம்மையாக டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதாங்க சீஸ் ஸ்லைஸு. இதுவும் ப்ரமோட் கிடையாது. சும்மா நான் வாங்கினதை வச்சு வீடியோ போடணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி சீஸை வந்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்களே கட் பண்ணி உள்ளே போட்டால் அது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ அந்த சீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பன்னீர் இதுக்கு வந்து பட்டரோ வேறு என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.